குழந்தைங்க கேக் வேணும்னு அடம்பிடிக்குதா? அப்போது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சத்தாக இருக்கும். ராகி மாவு வச்சு கேக் செய்யலாம். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோகோ பவுடர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் சோடா உப்பு, அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் எண்ணெய், 1 கப் மைதா மாவு, 1 கப் பவுட்ரு பண்ண சுகர், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது முட்டையை இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கேக் ஸ்பான்ச்சியாக இருக்கும். இதுலேயே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆயில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. இப்போ தனியாக நம்ம ராகி மாவையும் கோகோ பவுடரையும் ஆட் பண்ணி வச்சுருக்கதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு கிளாக் வைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே இதாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு பேனில் நெய் அப்ளை பண்ணி மைதா மாவை ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் ஈஸியான ராகி கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.